வாய நம்ம திருச்சிற்றம்பலம் நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சங்கீதா கிருஷ்ணன் அம்மா அவர்களை குறிக்கும் சார்பாக அவருக்கு வரவேற்கிறேன். ஆன்மீக தத்துவம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? நன்றி. நன்றிகள் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையின் சார்பாக இன்றைய எனக்கு தலைப்பு அளித்துள்ளார் ஐயா. ஆன்மீக தத்துவங்கள். ஆல்ரெடி நம்ம ஆன்மீக தத்துவங்கள் நிறைய பேசியிருக்கோம். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக் தான் நம்ம பேச போறோம். ஆன்மீக தத்துவங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு புதுமையான டாபிக். ஓகேங்களா? ஆன்மீக தத்துவங்கள்ல நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஆன்மீகம் அப்படின்னாவே ஆன்மாவை உணரக்கூடிய ஒவ்வொரு தத்துவம் தான் ஆன்மீகம் இல்லைங்களா? சோ அந்த ஆன்மீக தத்துவங்களை பத்தி தான் நாங்க இன்னைக்கு பேச போறோம். சோ அனைவருக்கும் மிகவும் என்னுடைய ஒரு பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டு இந்த ஆன்மீக தத்துவங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேச இருக்கிறோம். அதுவும் இந்த மங்களகரமான ஒரு வெள்ளிக்கிழமையில ஆன்மீக தத்துவங்களை பேச இருக்கிறது ஒரு மிக மகிழ்ச்சியான ஒன்று. சோ அதை இன்னைக்கு ஐயா எனக்கு அளித்ததுக்காக ஃபர்ஸ்ட் நான் நன்றியை செலுத்திக்கிறேன். மிக்க நன்றிகள் ஐயா. ஆன்மீக தத்துவங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ தத்துவங்கள் அப்படின்னாலே எல்லாருமே பிலாசபி அது இதுன்னு நினைப்பீங்க. ஆனா இங்க நம்ம தத்துவங்களை பத்தி முழுசா நம்ம பேச போறது இல்ல. இன்னைக்கு என்னன்னா ஆன்மீக தத்துவங்கள் எதுக்காக கொண்டு வந்தாங்க. ஆன்மீகத்திலே பாத்தீங்க அப்படின்னா நிறைய சொல்லியிருக்காங்க இல்லையா? அதாவது ஒரு பொருள் வச்சு சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங்ல உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்லியிருப்பாங்க. சோ அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அதை நம்ம என்ன பண்றோம், பிளைண்ட் பிலீஃப் எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. கிடையவே கிடையாதுங்க. நிறைய விஷயங்கள் அவங்க அனுபவிச்ச அந்த உண்மையை தான் அவங்க நமக்கு ஆன்மீக தத்துவங்களாக நமக்கு பெரியவங்க நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக அளித்திருக்கிறாங்க. சரிங்களா? சோ அதுதான் ஆன்மீக தத்துவங்கள் அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதை பிளைண்ட் பிலீஃப்னு எடுத்துக்காக உண்மை, அதெல்லாம் உண்மை சம்பவம். எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸ், நிறைய சயின்ஸ் தான் பேசியிருக்காங்க. இப்ப நீங்க சயின்ஸ் பேசுறீங்க இல்லையா? அதுதான் என்னன்னு சொல்றோம் நம்ம. ஒரு விதத்துல அது ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒன்று, அனுபவம் கல்வியாகவும் இருந்தது. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், தத்துவமாக எடுத்துக்கொள்கிறோம். ஓகேங்களா? நிறைய தத்துவ அறிஞர்கள் கூட என்ன சொல்றோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அனுபவ ரீதியாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? சோ அந்த தத்துவத்தை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகேங்களா? ஆன்மீக தத்துவத்துல நான் என்ன பண்றேன்னா சிறிது ஒரு ஜோதிடம் கலந்த ஒரு தத்துவத்தை இன்னைக்கு பேசலான் இருக்கேன். அதாவது ஜோதிட ரீதியாகனா ரொம்ப டீப்பாலாம் நம்ம போறது இல்ல. ஓகேங்களா? ஆன்மீக தத்துவத்துல இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலரா ஒரு டாபிக் இன்னைக்கு ஸ்பெசிபிக்கா நான் பேச போறேன். என்னன்னா நம்மளுடைய தோஷங்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? சோ தோஷங்கள் நீக்கும் பிரதோஷம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? சோ பிரதோஷ வழிபாடுகளை பத்தி நாம இன்னைக்கு பேச போறோம். தோஷங்களை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஓகேங்களா? என்னடா இந்த மங்கள நாட்கள்ல இந்த மங்களமான ஒரு வெள்ளிக்கிழமையில தோஷங்களை பத்தி பேசுறனே அப்படின்னு நினைக்காதீங்க. சோ தோஷங்கள் அப்படின்றது நம்மளுடைய இயலாமை இல்லையா? அது இல்லாம நம்ம கர்ம வினைனால நமக்கு ஏற்படக்கூடிய, நம்ம வினைகளால ஏற்படக்கூடிய தோஷத்தான் என்னன்னு சொல்றோம், தோஷங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? சோ ஜோதிடத்துல நிறைய விதமான தோஷங்கள் நம்ம ஒவ்வொரு செயலும் செய்யறது எல்லாமே தோஷங்கள் தான். சரிங்களா? அப்படிப்பட்ட அந்த தோஷங்களை நிவர்த்தி பண்ணி எப்படி நாம கர்மாவில இருந்து தப்பித்து எப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம் அப்படின்றதுதான் இன்னைக்கு ஆன்மீக தத்துவங்கள்ல நான் ஸ்பெசிபிக்கா பேச போறேன். சோ அந்த தோஷங்கள் நிறைய தோஷம், மாங்கல்ய தோஷம் இருக்குன்னு சொல்றோம், திருமண தடை வந்தா அதுக்கு ஒரு தோஷம், திருமண தோஷம்னு சொல்றோம், கலத்திர தோஷம்னு சொல்றோம் இல்லைங்களா? நிறைய இந்த ஜோதிட ரீதியாக நிறைய தோஷங்களை பத்தியும் நம்ம பேசிட்டே இருக்கோம் இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக கிரகங்களை கூட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சூரிய தோஷம், அப்புறம் சனி பகவான் இருந்தா அது தோஷம்னு சொல்றோம், ராகு கேது இருந்தா தோஷம்னு சொல்றோம், நாகதோஷம்னு சொல்றோம் இல்லைங்களா? தொழில்ல சிறப்பா இல்லைனாலும் அதுக்கு ஒரு தடை இருந்தாலும் தோஷம்னு சொல்றோம், குலதெய்வ தோஷம்னு சொல்றோம். சோ அந்த மாதிரி ஒவ்வொன்னா நிறைய தோஷங்கள் இருக்கு. இந்த தோஷங்களை எல்லாம் விலக்கி நம்ம எப்படி வாழ்வில சிறந்து விளங்குவது அப்படின்றதுக்காக தான் இந்த ஜோதிடத்துல இந்த டாபிக் வச்சிருக்காங்க. நான் இன்னைக்கு ஜோதிடம் பேசல, இது சயின்ஸ். ஓகேங்களா? அகைன் இது ஆன்மீக தத்துவங்கள் தலைப்பு. சாரி, ஆன்மீக தலைப்புல நான் என்ன பேசுறேன் அப்படின்னா இந்த ஜோதிடத்தையும் ஒரு சயின்ஸாக எடுத்து நம்ம பேசுறோம். ஓகேங்களா? இந்த தோஷங்கள் சொல்றாங்க, இதெல்லாம் உண்மையானுட்டு நிறைய பேர் இதை பத்தி கவலையே பண்றது இல்ல. சில பேர் கவலைப்படுவாங்க, அவர்களுக்காக இந்த பதிவு. ஓகேங்களா? சோ தோஷங்கள் பத்தி நம்ம இதை சொல்றாங்க அதை சொல்றாங்க, ஜோதிடர்கள் பாத்தீங்கன்னாவே இந்த தோஷம் இருக்கு, நீங்க போய் பரிகாரம் செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
சோ எந்த தடை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக அது தோஷம். அது கர்ம வினையால் நமக்கு ஏற்பட்ட தோஷம்தான் தடை. அப்ப தடைகளை நிவர்த்தி பண்ணி ஒரு மனிதன் அந்த தடைகளை என்ன பண்ணணும் அப்படின்னா நிவர்த்தி பண்ணிக்கொண்டே நாம என்ன பண்ணணும், நம்ம வாழ்வில் சிறந்து விளங்க இந்த ஜோதிடம் அப்படின்ற அந்த கலையை பார்த்து வந்தாங்க. சோ அததான் நம்ம இன்னைக்கு அந்த தோஷங்களை எல்லாம் நீத்தி எப்படி நிவர்த்தி பண்ணி நம்ம ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இந்த வாழ்க்கையை வாழ்வது, கர்ம வினைகள் இன்றி சந்தோஷமா வாழ்றது எப்படி அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ அதுக்காக நிறைய விஷயங்களுக்காக நம்ம தோஷம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், எனக்கு இந்த தோஷம் இருக்கு, சில பேர் சொல்லுவாங்க மாங்கல்ய தோஷம் இருக்கு, எனக்கு திருமண தடை தோஷம் இருக்கு, அதனால திருமணம் ஆகாமலே அவங்க இது பண்ண, ஆனா அதுக்கான முயற்சிகள் பண்ணவே மாட்டாங்க. சோ ஏதாவது நமக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த உலகத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதற்கான சொல்யூஷன் கண்டிப்பா இருக்கும். அதை நம்ம தேடி போகிறதே கிடையாது இல்லைங்களா? சோ இன்னைக்கு என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்ளம்கான சொல்யூஷன் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சோ அது சைக்காலஜிக்கல் டேர்மா இருந்தாலுமே ஆன்மீக தத்துவங்களையும் நம்ம இப்ப கொண்டு வர போறோம். ஓகேங்களா? அப்ப என்ன ஆகணும், முயற்சி திருவினையாக்கும்னு சொல்லுவாங்க, முயன்று கொண்டே இருக்க வேண்டும். சோ இந்த தோஷம் இருக்கு, பரிகாரத்தை நம்ம சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பண்ணாம சோ நம்ம அந்த தோஷத்திலேயே வாழ்றது ஒரு சரியில்லாத ஒன்று. ஓகேங்களா? அந்த தோஷத்தை கொண்டு எப்படி நிவர்த்தி பண்ணி நம்ம சரியான வாழ்க்கையை வாழ்வது அப்படின்றதுக்கு தான் நமக்கு ஜோதிடம் கலை. ஓகேங்களா? அது சரியானவர்களிடம் சரியான அந்த இதை நம்ம பார்க்கணும். பார்த்து சரியான பரிகாரத்தை செய்யும் போது கண்டிப்பாக அது பழிக்குங்க. இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல சொல்றேன், கண்டிப்பா இந்த மாதிரியான தோஷங்களை எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணி, தோஷம் சொல்றேன், அது கெட்ட வார்த்தை கிடையாது, தோஷம் தான் நம்ம கர்ம வினையால் ஏற்படக்கூடிய ஒரு ப்ராப்ளம். அதை எப்படி சால்வ் பண்றது, சோ அததான் நம்ம என்னன்னு சொல்றோம், நம்ம அந்த தமிழ் வேர்டு தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வச்சுட்டாங்க. சரிங்களா? அப்ப எப்படி எல்லாம் வந்தா எந்த இதெல்லாம் தோஷம்னு சொல்றோம், நம்ம கர்மா எந்த கர்மாவால பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் எடுத்தவனே நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல ரொம்ப ஏஜ்டாவும் ஆயிடுறாங்க, 50 இயர்ஸ் 60 இயர்ஸ் ஆயிடுறாங்க. சோ ரொம்ப ஏஜ்ல கூட பாத்தீங்க அப்படின்னா திருமண தடை என்பது ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கு இல்லைங்களா? சோ அந்த திருமண தோஷம், அதாவது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாங்கல்ய தோஷம்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு ஏற்படக்கூடியது, ஆண்களுக்கு ஏற்படக்கூடியது, இதனால வரக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா திருமண தடை நிறைய ஏற்படுது இல்லைங்களா? சோ இது எல்லாம் எப்படி ஏற்படுது, இது என்ன தோஷம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம இதை பார்க்கலாம். சோ மாங்கல்ய தோஷம் இது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்று இல்லைங்களா? எப்படி இந்த மாங்கல்ய தோஷம் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பா அது ஜோதிடம் போய் தான் வெளியே வரணும். சோ ஜோதிடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரலாவே கூட நீங்க அவங்க பார்க்காதவங்களுக்கு கூட அந்த தோஷம் இருக்கும். அது அது மாங்கல்ய தோஷம் தானே அவங்களுக்கு தெரியாது. சோ ஜோதிடம் தெரிஞ்சவங்க அதை பார்த்தவங்க ஒருவேளை அவங்களுக்கு மாங்கல்ய தோஷம் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இருக்கு அப்படின்னா 8ஆம் இடம் மாங்கல்ய தோஷம் சொல்லுவாங்க. அதாவது அவங்களோட ஜனன ஜாதகத்துல இருந்து ஜென்ம நட்சத்திர ஜென்ம ராசியில இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 8ஆம் இடத்தை பார்ப்பாங்க, மாங்கல்ய பலம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்ப்பாங்க. ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னா அந்த மாங்கல்ய பலத்தை எல்லாம் பார்த்து டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா? அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவாங்க இல்லைங்களா? பெண்களுக்கு மாங்கல்ய பலம் சரியா இருக்கா, அப்பதான் அந்த மாங்கல்ய பலம் நல்லா இருந்தாதான் கணவனுடைய ஆயுள் நல்லா இருக்கும், அந்த பெண்ணுடைய ஆயுள் நல்லா இருக்கும், அந்த கல்யாண வாழ்க்கை மாங்கல்ய வாழ்க்கை அது எல்லாமே எப்படி இருக்கும்னா நல்ல இனிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லைங்களா? அப்ப அந்த மாங்கல்ய தோஷம் அந்த 8ஆம் இடத்தை சரிவர பார்த்து அந்த மாங்கல்ய தோஷத்தை நிவர்த்தி பண்ணி எப்படி அந்த 8ஆம் இடத்துல நமக்கு ஒரு தீய கிரகமோ இல்ல அந்த 8ஆம் இடம் நிறைய கிரகங்கள் கூட்டு கிரகங்கள், சோ அந்த 8ஆம் இடத்துல தோஷம் தரக்கூடிய கிரகங்கள் சனி ராகு கேது இந்த மாதிரி இருந்தாங்க, சூரியன் இருந்தாலுமே அதுக்கு இதுதான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ நம்ம அந்த கிரகங்கள் பத்தி நம்ம பேசவே தேவையில்லை. அப்படி ஒருவேளை உங்களுக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த கிரக தோஷத்தை ஃபர்ஸ்ட் நம்ம நிவர்த்தி பண்ணணும். ஓகேங்களா? பர்டிகுலரா ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அந்த கிரக தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும். இப்ப சனி கிரகம் இருக்குன்னா சனி கிரகத்துக்கு அந்த தோஷ நிவர்த்தி இருக்கு. அந்த 8ஆம் இடத்துல சனி கிரகம் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அந்த இடத்தினுடைய தோஷத்தை நம்ம நிவர்த்தி பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ராகு கேது சூரியன் இவர்களால இந்த 4 பேர்னால ஏற்படக்கூடியதுதான் இந்த மாங்கல்ய தோஷம். ராகு கேது தான் முக்கியமாக இந்த திருமண தடையை ஏற்படுத்துவதற்கு ஒரு மூல காரணியாக இருக்கிறார் இல்லைங்களா? சனி பகவான் கூட பரவாயில்லை, ஆனா ராகு கேது இருக்கும்போது அவங்க நிறைய செஞ்சு விட்டுருவாங்க. சோ திருமண தடைகளுக்கு ஒரு பெரிய மாங்கல்ய தோஷத்தையே ஏற்படுத்தக்கூடியவர் இவர்கள் தான் சொல்றாங்க. அப்ப இவர்கள் சரியாக இருந்தாங்க, நல்ல கிரகத்துல அந்த 8ஆம் இடத்துல இல்லாம வேற கிரகத்துல இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி.
ஆனா அந்த 8ஆம் இடத்துல இருக்கும்போது அதுதான் என்னன்னு சொல்றோம், மாங்கல்ய தோஷம்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்படி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பெண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமையில அதுக்கான பரிகாரம் நான் சொல்றேங்க. பரிகாரம் செய்தா கண்டிப்பாக நடக்கும். சோ பரிகாரம் அப்படின்னு ஒரு சொல்யூஷன், அவ்வளவுதான். சோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்துருச்சு, அதை நம்ம வாழ்க்கையில எப்படி சால்வ் பண்ணலாம், நம்பிக்கையோட செய்யணும். ஓகேங்களா? பரிகாரங்கள் எல்லாமே நம்பிக்கையோட செய்யும் பொழுது கண்டிப்பாக அது நிறைவேறி அது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக வரும். நம்பிக்கை இல்லைன்னா எதுவுமே கிடையாது இல்லையா? அப்ப அந்த நம்பிக்கையோட நம்ம வாழ்க்கையில செயல்படுறதுக்கு இந்த பரிகாரம் வந்து நமக்கு ஒரு மிக முக்கிய காரணியாக இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக பரிகாரங்களை செய்யுங்க. பரிகாரம் வந்து ஒரு சொல்யூஷன். இந்த சொல்யூஷன் செய்யும் பொழுது கண்டிப்பா நம்பிக்கையோட செய்யும் பொழுது உங்களுக்கு நீங்க நினைத்த காரியம், இந்த மாங்கல்ய தோஷமானது நிவர்த்தியாகி நீங்க மகிழ்ச்சியான வாழ்க்கையை நல்ல ஒரு கணவன் மனைவியா ஒற்றுமையாக வாழலாம். ஓகேங்களா? இந்த வெள்ளிக்கிழமை மங்களகரமான நாட்கள்ல நம்ம இதை பத்தி பேசுறோம். சோ கண்டிப்பா அதை இத பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து பெண்களுக்கும் நல்ல ஒரு மாங்கல்ய பலம் கிட்டி அவங்களுக்கு ஒரு நல்ல திருமண பாக்கியம் கிடைத்து நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்காக ஒரு பரிகாரம் இப்ப நான் சொல்ல போறேன், கேட்டுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு நிறைய பரிகாரங்கள் இருக்கு. உங்களால எதை முடியுதோ அதை மட்டும் பண்ணுங்க. சரிங்களா? சோ ஏதாவது ஒண்ணு கூட நீங்க பண்ணி தொடர்ந்து ஒரு 48 நாட்கள், ஒரு 21 நாட்கள் தொடர்ந்து உங்களால எவ்வளவு முடியுமோ அவங்க பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க அதுக்கான சொல்யூஷனை பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல கணவன் கிடைக்கணும், நல்ல ஒரு இந்த மாங்கல்ய தோஷம் நீங்கி நல்ல மாங்கல்ய பலம் கிடைச்சி கணவன் மனைவியோட நல்ல வந்து ஒரு 120 வயசு நல்லபடியா வாழணும் அப்படின்னு நினைத்து நீங்க இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது கண்டிப்பாக வந்துட்டு அது நல்ல கணவரும் உங்களுக்கு அந்த இதுவும் சரியாக அமையும். பரிகாரம் நிவர்த்தியாகி உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். சரிங்களா? சோ வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். எல்லா பெண்களும் எப்பயுமே வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி வழிபாடு பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு மாங்கல்ய தோஷம் நிவர்த்தி ஆகும். தாயார் அப்படின்றவங்க பாத்தீங்க அப்படின்னா பெருமாளுடைய நெஞ்சத்திலேயே இருக்கக்கூடியவர் இல்லையா? அப்போ அந்த பெருமாளும் தாயாரும் இணைப்பிரியாத ஒரு இதாக இருக்காங்க இல்லைங்களா? அதுதான் தாயார் தான் ஆன்மான்னு சொல்லுவாங்க, சக்தின்னு சொல்லுவாங்க. பெருமாளை என்னன்னு சொல்லுவாங்க, அந்த உடல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? உடலும் உயிரும் பிரியாம வாழக்கூடியவர்கள் அவர்கள் தான். சரிங்களா? இந்த மாதிரி இருக்காங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி வழிபாடு அந்த பெண்கள் யாருக்கு வந்து மாங்கல்ய தோஷம் இருக்குன்னு சொல்றாங்களோ, திருமண தடை இருக்குன்னு சொல்றாங்களோ, அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரியான மகாலட்சுமி வழிபாடு டெய்லியுமே விடிய காலையில செய்யறது இன்னும் சிறப்பு. ஈவினிங்ல செய்யலாம், அல்லது விடிய காலை, அதாவது பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து கண்டிப்பாக ஒவ்வொரு கன்னி பெண்ணும், கல்யாணம் ஆகாத திருமண தடை உள்ள அதாவது மாங்கல்ய தோஷம் உள்ள பெண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சோ அவங்க எல்லாம் தவறானவர்கள் நான் சொல்ல வரல, இந்த மாதிரி இருக்கவங்க ஏற்படுறவங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கான ஒரு பரிகாரம் தான் இது. சரிங்களா? விடிய காலையில எழுந்துச்சு அந்த பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்துல எழுந்து குளிச்சு நல்லா வந்து கோலமிட்டு, வாசல்ல கோலமிட்டு நல்லா வந்து வெள்ளை அந்த சிகப்பு நிறம் இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த இது இருக்கு இல்லையா, நல்லா கலர்ஃபுல்லா வந்து கோலம் போட்டு நல்லா வந்துட்டு மகாலட்சுமியை ஃபர்ஸ்ட் வரவேற்று அதுக்கப்புறம் குளித்து நம்ம என்ன பண்ணலாம், ரெடி ஆகி நல்ல ஒரு மல்லிகை பூ, மகாலட்சுமிக்கு பிடித்த உகந்த பூ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா மல்லிகை பூ நீங்களும் வச்சுக்கிட்டு சாமிக்கும் நீங்க வச்சுட்டு என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு பாலோ ஏதோ ஒரு நைவேத்தியம் பண்ணி அந்த மகாலட்சுமியை தொடர்ந்து 48 நாட்கள் நீங்க சரிவர செய்து வந்தீங்க அப்படின்னா, வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படிக்கலாம், கனகதாரா ஸ்தோத்திரம். ஓகேங்களா? அதாவது மகாலட்சுமியினுடைய அருட்கடாட்சம் கனகதாராட்சோஸ்திரம் மூலமாக தனதானியம், ஐஸ்வர்யம், ஆயுள், ஆரோக்கியம் அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கனகதாரா ஸ்தோத்திரம் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால மகாலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுது இந்த சகல ஐஸ்வர்யங்களும் கேட்டு எடுத்து நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழலாம். ஓகேங்களா? சோ இது வந்து ஒரு முக்கியமான பரிகாரம். மாங்கல்ய தோஷம் நிவர்த்திக்கு இது பண்ணலாம். இல்ல அப்படின்னா எந்தெந்த கோயில்களுக்கு செல்லலாம், பக்கத்துல இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு நீங்க செய்யலாம். அம்மன் கௌரி இருந்தாங்கன்னா அவங்கள வழிபாடு செய்யலாம். பார்வதி தேவி என்று சொல்லக்கூடிய கௌரி மாதாவை நீங்க வழிபாடு செய்யலாம். பெண்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து அம்மா வந்து ஏன் நான் பெண் தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, பெண் தெய்வத்தை வணங்கும் போது உடனே உங்களுக்கு அருட்கடாட்சம் கிடைக்கும். ஏன்னா அவதான் சக்தி இல்லையா? அவதான் இந்த உலகத்திலேயே சக்தி. என்னதான் வந்துட்டு பெருமாள் இது சிவபெருமான் இருந்தாலும் தாயார் கிட்ட இருக்கிற அந்த சக்தி தான் நமக்கு முக்கியம். அந்த சக்தியை பெற்றால்தான் நாம ஒளி பெற்று வாழ முடியும் இல்லைங்களா? பெருமாளும் வேண்டும் தான், உடலும் நமக்கு வேண்டும், உயிரும் வேண்டும். அந்த மாதிரி ரெண்டு பேரையும் நீங்க வந்து சரிவர வணங்கலாம்.
தாயாரை வணங்கும் போது உங்களுக்கு சிறப்பு. வெள்ளிக்கிழமையில அம்பாளுக்கு உகந்த நாள், அதனால அம்பாளை நினைத்து நீங்க அந்த கௌரி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லைங்களா. சோ தீபாவளி டைம்ல வரும். அத வந்து கௌரி விரதம் நிறைய பேர் இருப்பாங்க, நோன்பு இருந்து அந்த நாள்ல நீங்க வந்து 48 நாட்கள் தொடர்ந்து அன்னையில இருந்து அமாவாசையில வராது. சோ அன்றையில இருந்து நீங்க வழிபாடு செய்து ஒரு 48 நாட்கள் லட்சுமி பூஜை அந்த மாசத்துல செய்வாங்க. இல்ல அப்படின்னா ஆவணி மாசத்துல வரக்கூடிய மகாலட்சுமியினுடைய அந்த முக்கியமான தினத்தை ஆடி ஆவணியில் வரும். சோ அந்த தினத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது ஃபர்ஸ்ட் டே வந்து வரலட்சுமி நோம்பி இருந்து அதை தொடர்ந்து 21 நாட்களோ இல்ல 48 நாட்களோ நீங்க தொடர்ந்து செய்யும் பொழுது மகாலட்சுமியினுடைய அருட்கடாட்சம் கிடைத்து நீங்க அந்த மாங்கல்ய தோஷமானது நிவர்த்தியாகி மாங்கல்ய பலம் வந்து உங்களுக்கு கிடைக்க பெற்று ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அனைத்தும் பெற்று இந்த உலகத்துல நம்ம வாழக்கூடிய என்னென்ன நம்ம வாழ்வதற்கான மகிழ்ச்சியான இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா. சோ இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா, அதாவது சுக்கிரன் வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே நமக்கு சுக்கிரன் உகந்த நாள் சொல்றோம் இல்லைங்களா. அதாவது சுக்கிரன் அதிகமான உச்சத்துல இருக்கக்கூடிய இடம் நம்ம தமிழ்நாட்டுலன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்ரீரங்கம் தாங்க. சுக்கிரனுடைய ஸ்தலம் வந்து ஸ்ரீரங்கம். வைணவ ஸ்தலத்தை நான் சொல்றேன், ஸ்ரீரங்கம். அங்க போய் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதரின் தாயாரையும் சேவிக்கலாம். அதாவது பங்குனி உத்தரத்தன்று நீங்க என்ன பண்ணலாம், வருஷத்துல வரக்கூடிய பங்குனி உத்தரத்துல கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த தாயாரும் பெருமாளையும் ஒன்று சேர்த்து வைத்து அன்னைக்கு வந்து காட்சி கொடுப்பாங்க. அந்த காட்சியை நீங்க பார்த்துட்டு வரும்போது கூட உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த மாங்கல்ய தோஷம் நிவர்த்தி ஆகும். அது ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க ஸ்ரீரங்கம் போய் வழிபாடு பண்ணலாம். ரங்கநாதரையும் தாயாரையும் நீங்க தரிசனம் பண்ணலாம். அங்க கூட இருக்க ரங்கநாயகி தாயாரை நீங்க சேவிக்கும் போது அந்த அளவு கடந்த ஒரு மகிழ்ச்சி, அளவு கடந்த ஒரு செல்வம் ஐஸ்வர்யம் அனைத்தையும் கொடுப்பா நமக்கு. ஓகேங்களா. சோ இந்த மாதிரி இந்த சுக்கிரனால வரக்கூடிய இந்த மாங்கல்ய தோஷம் அப்படி இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த சுக்கிரனை போயிட்டு நம்ம அங்க வழிபாடு செய்யும் பொழுதும் நமக்கு ஒரு நல்ல பலனை தரும். இது இல்லாம வேற கோயில்களுக்கு எங்க போலாம் அப்படின்னா, அதாவது காரடையான் நோன்பு என்று சொல்லக்கூடிய ஔவையார் வந்து இந்த நோன்பை வந்து இருந்தாங்க. ஓகேங்களா. சோ இந்த நோன்பு வந்துட்டு நம்ம ஔவையாரை நினைத்து இருந்து, ஔவையார் வந்து பிரம்மச்சாரி தான், ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நமக்கு நல்லருள் புரிந்து அவங்களுடைய நம்ம இல்லற வாழ்க்கைக்கு அவங்க வந்து சுகபோக வாழ்க்கையை தந்து நமக்கு இது பண்ணுவாங்க. அந்த காரடையான் நோன்பு என்பது இருந்து நம்ம என்ன பண்ணலாம், வழிபாடு செய்யலாம். வேற பாத்தீங்க அப்படின்னா, அதாவது திருவாரூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய கொழுந்தீஸ்வரர் ஆலயம், நீங்க ஒருவேளை சைவ சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த திருவாரூர்ல இருக்கக்கூடிய கொழுந்தீஸ்வரர் அப்படின்ற அந்த ஆலயத்துக்கு சென்று, கொழுந்தீஸ்வரர் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு வெள்ளிக்கிழமை என்று சென்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மாங்கல்யம் வாங்கி கொடுத்து, ஒரு இல்லைன்னா ஒரு 9 பேருக்கு மாங்கல்யம் தானம் செய்யலாம். மாங்கல்ய தானம் செய்ய முடியாதுங்க, ஒரு மஞ்சள் கயிறு வாங்கியாச்சும் ஒரு 9 பேருக்கு என்ன பண்ணலாம், ஒரு 9 மெம்பர்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாங்கல்யம் மஞ்சள் குங்குமம் வச்சு மாங்கல்ய கயிறு, ஓகேங்களா. சோ அதை வாங்கி கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கயிறு ஒரு சரடு, மாங்கல்ய மஞ்சள் கயிறு, அது கூட வந்துட்டு நம்ம மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் சேர்த்து ஒரு கொஞ்சம் பூ இதெல்லாம் வச்சு ஒரு 9 பேருக்கு முடிஞ்சவங்க இதை செய்யலாம். ரவிக்கை வாங்கி குடிக்கலாம். பிளவுஸ் வந்து நீங்க பிட்டு இருக்கு இல்லையா, அதை ஒரு 9 பேருக்கு வாங்கி இந்த பொருட்கள் மங்கள பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கண்டிப்பாக இந்த பரிகாரமானது நிவர்த்தியாகி அவங்களுடைய ஆசீர்வாதம் நல்லா வந்துட்டு அந்த பெண்களுடைய ஆசீர்வாதம், ஒரு பெண்களுக்கு 9 பெண்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு நீங்க இதை பர்டிகுலரா செய்யும் பொழுது அவர்களுடைய ஆசீர்வாதம் பெற்று வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அதான் 9 பேருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு சுமங்கலிகளாக இருக்கும் பொழுது நல்லா கிடைக்க பெற்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாங்கல்ய தோஷம் வந்து நிவர்த்தியாகி மாங்கல்ய பலம் உங்களுக்கு கிட்டி திருமண தடை என்று ஆகலும். ஓகேங்களா. சோ இதை நீங்க ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா, ஒருவேளை திருமணமான பெண்களா இருக்கீங்க, மாங்கல்ய தோஷம் அவங்களுக்கும் இருக்கும், திருமணம் ஆகாதவங்களுக்கும் மாங்கல்ய தோஷம் இருக்குன்றதுனால அவங்க கல்யாணம் பண்ணாம இருப்பாங்க. ஒருவேளை ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம்னா, நான் சொன்னபடி வெள்ளிக்கிழமை விடிய காலையில மகாலட்சுமியை மல்லிகை பூ கொண்டு நீங்க என்ன பண்ணலாம், கனகதார அஷ்டோஸ்தத்தை வந்து ஜபிக்கும் பொழுது கண்டிப்பாக, இல்லைன்னா ஓம் மகாலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு 108 முறை கூட நீங்க என்ன பண்ணலாம், ஜபித்து வரும் பொழுது கூட உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும். சோ மாங்கல்ய தோஷமானது கல்யாணம் ஆன பெண்களுக்கும் நிவர்த்தி ஆகும். ஓகேங்களா. கல்யாணம் ஆன பெண்களுக்கு இன்னும் என்னன்னா, வெள்ளிக்கிழமையில அம்பாள் வழிபாடு பண்ணலாம். துர்கை அம்மன் வழிபாடு நீங்க செய்து வர உங்களுக்கு நல்ல மாங்கல்ய தோஷமானது நிவர்த்தியாகி மாங்கல்ய பலம் வந்து கிட்டும். ஓகேங்களா.
ராகு காலத்தில் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்துல 10 to 12 இல்லையா? சோ அந்த நேரத்துல துர்க்கை அம்மன் வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அபரிவிதமான சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அந்த ராகு நேரத்துல அந்த ராகு பகவானுடைய அருள் கிட்டும். அவர் தடை செய்யக்கூடியவர் இல்லையா? திருமண தடையை செய்யக்கூடியவர், கலத்தக்காரகன் எல்லாமே அவர் தான், ராகு கேது தான். சோ அவங்கதான் என்ன பண்றாங்க, எல்லா தடைகளும் ஏற்படுத்தக்கூடியவர்கள். சோ அந்த ராகு நேரத்துல அம்பாள் வழிபாடு செய்யும் பொழுது அந்த சக்தியை வந்து நமக்கு அளித்தருள்வார். ஓகேங்களா? சோ அந்த ராகு பகவானுடைய அந்த இது குறைந்து அம்பாள் வந்து நமக்கு நல்ல சக்தியை கொடுத்து நம்மளுடைய அந்த வாழ்க்கைக்கு சீரும் சிறப்புமாக வாழ்வதற்கு அனைத்து சக்திகளையும் கொடுப்பார். அதனால துர்க்கை அம்மன் வழிபாடு அதாவது ஒருவேளை கணவன் மனைவி தோஷம் கல்யாணம் ஆகி மாங்கல்ய தோஷம் இருக்கவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வரலாம். சரிங்களா? சோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு கணவன் மனைவி சண்டை பிரச்சனைகள் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கவங்க கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வழிபாடு செய்து வரலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம மகாலட்சுமிக்கு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நான் வெள்ளிக்கிழமையில தான் சொல்றேன், முக்கியமா சிறப்பு வெள்ளிக்கிழமை தான். பெண்கள் அப்படின்னாலே வெள்ளிக்கிழமை தான் சிறப்பு இல்லையா? சோ அது அவங்களுக்கு அந்த மங்களகரமான நாள். சோ அந்த நாள்ல வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, வியாழன் அப்படின்னா குரு, சோ அது வந்து ஆண்களுக்கான நாள், பெண்களுக்கான நாள் வந்து வெள்ளிக்கிழமை. சோ அந்த வெள்ளிக்கிழமையில சீரும் சிறப்புமாக நீங்க ஆன்மீகத்துல அதாவது மகாலட்சுமி வழிபாடு, அம்பாளுடைய எந்த காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன் எந்த அம்மனையும் வழிபாடு செய்யும் போது அதுக்கான எல்லா சுகபோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது குபேர வசியம் கூட உங்களுக்கு கிடைக்கும். அந்த குபேரனை போன்ற செல்வம் தந்தருள்வாள் மகாலட்சுமி தாயார் தான் குபேரனுக்கே செல்வம் தந்தவளாம். ஓகேங்களா? சோ அப்படிப்பட்ட அந்த மகாலட்சுமி நமக்கு செல்வம், அனைத்து செல்வம் என்றால் காசு பணம் அது மட்டும் கிடையாதுங்க. சோ அனைத்து விதமான ஆரோக்கியம், நல்ல ஆயுள், ஓகேங்களா, நல்ல குழந்தை, புத்திர பேரு, நல்ல கணவன், சோ இவங்க எல்லாமே நமக்கு வந்துட்டு என்னன்னா செல்வம் தான். ஓகேங்களா? சோ இந்த உலகத்துல என்னென்ன நமக்கு வாழ்றதுக்கான செல்வம், மகிழ்ச்சியாகரமாக நமக்கு இருக்கக்கூடியது எல்லாமே என்னதான் செல்வம் தான். அந்த அனைத்துமே நீங்க கிடைக்க பெற்று மகாலட்சுமியினுடைய அருட்கடாட்சம் கிடைக்க பெற்று எல்லா விதமான இந்த தோஷங்கள்ல இருந்து நிவர்த்தியாகி என்ன பண்ணலாம், மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லி நம்ம இந்த மாங்கல்ய தோஷமானது செய்து கொள்ளலாம். இது ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. நான் நிறைய ஒரு 2-3 சொன்னேன் இல்லைங்களா? சோ அதை வந்து நீங்க பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னன்னா இன்னொரு விஷயமும் இருக்கு. பௌர்ணமி தினத்தன்று அம்பாளுக்கு நீங்க என்ன பண்ணலாம், கோவில்ல வந்துட்டு அபிஷேகங்கள் பண்ணுவாங்க, ஆராதனைகள் பண்ணுவாங்க. சோ அந்த டைம்ல பௌர்ணமி அன்றைக்கு அம்பாள் வழிபாடு செய்து வரும்போது அபிராமி அந்தாதி, ஓகேங்களா, அபிராமி அந்தாதி பௌர்ணமி தினத்தன்று அந்த நில ஒளியில உட்கார்ந்து அந்த அம்பாளை நீங்க தரிசனம் பண்ணி அந்த சக்தியை பெறும் பொழுது கண்டிப்பாக இந்த மாங்கல்ய தோஷம் நிவர்த்தியாகும். சோ இதையும் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. இது ஏதாவது ஒண்ணு வந்து நீங்க ஃபாலோ பண்றீங்க. இது வந்து ஜெனரல் பரிகாரம். சோ உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா தசா புத்தி படி உங்களுக்கு என்ன நடக்குதோ அந்த தசா புத்தி படி அந்த கிரகத்தை வச்சு நீங்க தோஷ நிவர்த்தி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பரிகாரம். இதெல்லாம் ஜெனரலா எல்லாருமே பண்ணும் பொழுது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சக்தின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த சக்தியை கூட்டுவதற்கு தான் நான் என்ன சொல்றேன், இது எல்லாமே நம்ம பரிகாரமாக பண்றோம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த சக்தியை வந்து கூட்டுவதற்காக தான் அம்பாள் வழிபாடு செய்யறோம். ஓகேங்களா? சோ அந்த எனர்ஜி ஆனது நமக்கு கிடைக்கப்பட்டா சயின்ஸ் இல்லைங்களா? சோ கிடைக்கப்பட்டா நம்ம மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும். அதற்காக தான் இந்த அம்பாள் வழிபாடு நான் செய்ய சொல்றேன். சோ எல்லா பெண்களும் மாங்கல்ய பலம் கிட்டுவதற்காக கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து, அதுவும் ஒருவேளை அட்லீஸ்ட் விரதம் இருந்து பூஜிப்பது ரொம்ப விசேஷங்க. சோ காலையில ஒரு டைம் விரதம் இருங்க, முடியாதவங்க மதியம் ஒரு வேலையாச்சும் விரதம், ஏதாவது ஒரு வேளை அம்பாளுக்காக ஒரு நம்ம வயிறு காலியா வச்சு அந்த நேரத்துல வந்துட்டு மந்திரங்கள் ஜபிக்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பான வாழ்வு அமையும். அந்த நமக்கு வயிற்றுல எதுவும் இல்லாத பொழுதுதான் சக்தி வந்து நமக்கு கிடைக்கும். வயிறொப்ப சாப்பிட்டுட்டு நீங்க பூஜை பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பலனே இருக்காது. சரிங்களா? நமக்கு ஆன்ம ரீதியான அந்த சக்தியும் வந்து கிடைக்க பெறாது. அப்போ என்ன பண்ணணும், விரதத்தோட இந்த அம்பாள் வழிபாடு செய்யறவங்க எல்லாருமே நல்ல ஒரு விரதத்தோட செய்யும் பொழுது நல்லா இருக்கும். உடலும் மனமும் ஆரோக்கியமா இருக்கும், ஆன்மாவும் சக்தி பெறும். ஓகேங்களா? சோ இந்த விரத முறையை கடைபிடிச்சு மகிழ்ச்சியாக வாழுங்க. வாழ்த்துக்கள் அனைவருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆயுள் தோஷம்னு இருக்கு இல்லையா? மாங்கல்ய தோஷத்தை பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஆன்மீக, இது எல்லாமே தத்துவங்கள் தாங்க. நீங்க தோஷங்கள் சொல்றதுனால தோஷங்கள் எடுத்துக்காதீங்க. இந்த தத்துவங்களை வந்துட்டு
புரிந்து கொண்டே இதை நாம என்ன பண்ணணும், செயல்படணும். அதுல நான் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா? சோ அது பாத்தீங்கன்னா ஆயில் தோஷம் நிறைய பேருக்கு இருக்கும். முக்கியமான தடை இதெல்லாம் இல்லையா? நம்ம ஆயில் நல்லா இருந்தா தானே இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு நல்லா இருக்கும். கண்டிப்பாக நம்மளுடைய முன்னோர்கள்லாம் 300 வயசு 200 வயசு எல்லாம் வாழ்ந்திருக்காங்க. நாம என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் நம்ம 100 கிராஸ் பண்ணணும். 120 நம்மளுடைய ஆயுட்காலம் ஜோதிடப்பதி இல்லையா? அப்ப அந்த 120 ஆண்டுகள் நாம நல்ல சரிவர வாழ்ந்து நல்லபடியாக மகிழ்ச்சியாக அந்த 120 வருஷமும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பதுதான் நமக்கு ஜோதிடம் உணர்த்தும் அறிகுறிகள். அந்த ஜோதிடம் அப்படின்றது ஒண்ணும் கிடையாது, அதுதான் ஆன்மீக தத்துவங்கள்ல முக்கியமான ஒன்று. நிறைய தத்துவங்களை நமக்கு சொல்லக்கூடியது அப்படின்னா ஜோதிட கலை தாங்க. சோ அந்த ஜோதிட கலையில நம்ம முன்னோர்கள் அவங்களுடைய அனுபவத்தையும் ஆராய்ச்சியையும் அதுவும் இல்லாம நிஜ வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்த அந்த அனுபவத்தையும் நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனாலதான் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். சோ இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல இது அமையும். சரிங்களா? நல்ல வாழ்க்கை அமைய பெறும். ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆயில் தோஷத்தை பத்தி பார்க்கலாம். நமக்கு நல்ல ஆயில் வந்து இல்ல, நடுநடுவில் நிறைய வியாதி இருக்கு, உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கு. ஆயில் அப்படின்னாலே 8ஆம் வீடு தான் நம்ம பேசுவோம் இல்லைங்களா? சோ ஆயில்னாலே 8ஆம் வீடு தான். ஆயில் காரகத்தை பத்தி ஃபுல்லா நமக்கு பேசக்கூடிய யாரெல்லாம் 8ஆம் இடத்தை எடுத்து போய் பாருங்க. நிறைய இந்த 6, 8, 12ல தான் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? அதுல வந்துட்டு 8ஆம் இடம் பாருங்க, மாங்கல்ய தோஷம் பார்த்தோம். அடுத்து என்னன்னா ஆயில் தோஷமும் நமக்கு 8ஆம் இடத்துல தான் இருக்கு. அப்ப 8னாலே ஆயில் வந்து குறைபாடுதான். அதிகமாவும் இருக்கிறதும் குறைபாடு பண்றதும் எல்லாமே 8ஆம் இடம் தான். நமக்கு வந்துட்டு நல்ல கிரகம் இருந்துச்சு அப்படின்னா ஆயில் அதிகரிக்கும். அதே அந்த இடத்துல 8ஆம் இடத்துல தீய கிரகங்கள், அப்புறமா நிறைய நீச்சத்துல இருக்கு. சனி பகவான் நீச்சமானா கெட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா? சோ அதனுடைய அந்த 8ஆம் இடத்தினுடைய அதிபதி கெட்டு போயிட்டாலும் அது என்ன ஆகும், நமக்கு ப்ராப்ளம் தான். அந்த ப்ராப்ளம்க்கு பரிகாரம் என்ன? சோ இந்த 8ஆம் இடம் கெட்டு போச்சு, ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு, இதை எப்படி நீடிக்கிறது? இந்த 120 இயர்ஸ் நம்மளுடைய டார்கெட் இல்லையா? சோ அதை எப்படி வாழ்றது? ஆனாலும் நமக்கு குறைபாடு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால இந்த 120 இயர்ஸ் அது இருந்தாலும் கிராஸ் பண்ண முடியும். அதுக்கான பரிகாரம் தான் ஆயில் தோஷத்துக்கான பரிகாரம் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ அதை வந்து நீங்க சரிவர பண்ணுங்க. ஓகேங்களா? சோ ஆயில் தோஷம் எப்படி ஏற்படுதுன்னா ஒரு கிரகமும் நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு தோஷத்தை குறிப்பியதாக இருக்கும். ஓகேங்களா? 8ஆம் இடத்துல ஒருவேளை நமக்கு சூரியன் இருந்தாங்க அப்படின்னா சூரியனால நம்ம தோஷம் பெறுகிறோம். ஓகேங்களா? ஆக்சுவலி 8 காலியா இருந்துச்சுன்னா நல்லா ஆயுள் ஆரோக்கியம் இருக்கும். அந்த இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் உட்கார்ந்தா அது சூரிய கிரகமா இருந்துச்சுன்னா என்ன பரிகாரம்? ஓகேங்களா? அதை எப்படி அந்த பரிகாரம் செய்து நாம நல்ல ஆயுளை வந்து பெறலாம் அப்படின்றதுதான் இப்ப நான் சொல்ல போறேன். அதாவது ஃபர்ஸ்ட் என்னன்னா சூரிய தோஷம் நிவர்த்தி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் திருச்சியில் உள்ள திருமங்கலம் என்ற கோயிலுக்கு வந்து போக சொல்றாங்க. அதாவது சாமவேதீஸ்வரர் ஆலயம். சாமவேதீஸ்வரர் ஆலயம் வந்து திருச்சியில் உள்ள திருமங்கலம் என்ற இடத்துல இருக்கு. அந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சண்டிகேஸ்வரர் இருப்பாரு, அங்க சிவபெருமானும் இருப்பாரு. அந்த சிவபெருமானை விட்டு வேதீஸ்வரர் ஆலயம், அங்க இருக்கக்கூடிய அந்த சண்டிகேஸ்வரரை நீங்க வழிபாடு செய்து வரும்போது நல்ல ஆயுள் கிடைக்க பெறும் அப்படின்றது அனுபவ ரீதியாக நமக்கு வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப நல்லா இது பண்றதுக்காக நீங்க என்ன பண்ணலாம், இந்த கோவிலுக்கு சென்று வரலாம். அப்படி இல்ல அப்படின்னா சூரிய தோஷம் நிவர்த்தி பண்ணக்கூடிய சூரிய கோயில்களுக்கு நீங்க சென்று சூரியனார் கோயில் இருக்கு இல்லைங்களா தஞ்சாவூர்ல, அந்த கோயிலுக்கு சென்று என்ன பண்ணலாம் அப்படின்னா அவரை வழிபாடு செய்யும் பொழுது அவர் ஆயுள் ஆரோக்கியத்தை நமக்கு கிடைக்க பெறுவார். ஓகேங்களா? சோ அந்த கோயிலுக்கும் சென்று வரலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு நல்ல ஆயுள் இருக்குன்னா விடிய காலையில எழுந்திருச்சுக்கணும். சூரியனுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், கண் விழிப்பது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். சோ அதை நம்ம செய்து வந்தோம்னாவே நமக்கு ஆயுள் வந்து கண்டிப்பாக கெட்டியாக இருக்கும். அப்ப சூரியனுக்கு முன்னாடி 6 மணிக்கு முன்னாடி 6 மணிக்கு மேல எப்படி சூரியன் வந்துருவாரு, அதுக்கும் முன்னாடியே நம்ம எழுந்திருச்சு குளிச்சு சூரியனை பாக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும் வர வைக்கிறதுக்கு. சோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னாவே உங்களுடைய ஆயுள் வந்து அதிகரிக்கும். சூரியனால ஒரு தோஷமே வராது. சூரிய தோஷம் வருது அப்படின்னா 8 மணி வரையும் 10 மணி வரையும் தூங்கி இருப்பீங்க. ஓகேங்களா? சோ அதனால தோஷம் ஏற்பட்டிருக்கும். அப்ப நீங்க அந்த சூரியனால நிறைய விஷயங்கள் கர்மாவை வந்து நீங்க பண்ணிருப்பீங்க, அதனால ஏற்பட்டிருக்கும். அப்ப அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு சூரியனால மட்டும்தான் முடியும். அப்ப நீங்க சூரியனை கொண்டே இதை வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம். அப்ப சூரியனை வழிபாடு செய்து வாருங்கள். டெய்லியுமே காலையில எழுச்சி குளிச்சு 6 மணிக்குள்ள சூரிய உதயத்தை தரிசனம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அதை செய்யுங்க. அது செய்தாலே சூரிய தோஷம் நிவர்த்தி ஆகும். அதுக்கப்புறம் நம்ம சொன்ன கோயிலுக்கு திருச்சியில் உள்ள திருமங்கலத்தில் உள்ள வேதீஸ்வரர் கோயிலுக்கு சென்று
அந்த தட்சிணாமூர்த்தியை வழங்கிட்டு வாங்க. சோ உங்களை சண்டிகேஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல ஆயுள் பலம் கிட்டும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா பஞ்சமி திதி அன்று ஆயுள் பலம் கிடைக்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணலாம்னா, பஞ்சமி திதியில முக்கியமாக இந்த திதியில வழிபாடு செய்யும் பொழுது, அம்பாளை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு 5 முக விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது ஆயுள் அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு சில பேருக்கு சொல்லியிருப்பாங்க, சின்ன வயசுலயே பார்த்துருப்பீங்க, ஆயுள் வந்து கம்மியா இருக்கு எங்களுக்கு, சோ 30 இயர்ஸ் 20 இயர்ஸ்ல இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவர்கள் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மாதிரி ஆன ஆயுளை வந்து நீடிப்பதற்காக, அவர்களுடைய ஆயுளையும் நீடிப்பதற்காக, இங்க சூரியன் அந்த கிரகம் இருக்கிறதுனால அந்த தோஷம் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த பரிகாரங்களை செய்து வரலாம். சரிங்களா? அது வந்துட்டு ஆயுள் வந்து அதிகரிக்கிறதுக்கு, ஆயுள் கம்மியா இருக்கு, சந்திரனா அந்த தோஷம் இருக்காரு அப்படின்னா, சந்திரனால உங்களுக்கு தோஷம் இருக்கு அப்படின்னா, ஆயுள் தோஷம் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், சந்திரனாவே பௌர்ணமி இல்லையா, அதுதான் சக்தியான மிக சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னா அது பௌர்ணமி. அந்த பௌர்ணமி திதி அன்று திருவண்ணாமலைக்கு சென்று கிரிவலம் சுற்றி வந்தீங்க அப்படின்னா ஒரு 9 வாரம் இல்லைன்னா 9 மாசம் பௌர்ணமி அன்று ஒரு 9 மாதம் சுற்றி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆயுள் வந்து அதிகரிக்கும். அதை நல்லா தரிசனம் பண்ணா கூட போதும். ஒருவேளை கிரிவலம் வர முடிஞ்சா அவங்களால கிரிவலம் அடையலாம், இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த திருவண்ணாமலை அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணாலே உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாமே கிடைக்கும். சோ அது மட்டும் இல்லாம சந்திரனுடைய ஸ்தலம் திருப்பதி இல்லையா, முக்கியமா சொல்லுவோம். நம்ம வைணவ ஸ்தலத்துல சந்திரனோட சைவ சமயத்துல நம்ம திருவண்ணாமலையை சொல்றோம். வைணவம் யாராவது ஒருவேளை பெருமாள் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா திருப்பதி சென்று சந்திரனுடைய எனர்ஜி நீங்க பெற்று வந்தீங்க அப்படின்னா அடிக்கடிக்க மாசத்துக்கு ஒரு முறை நீங்க என்ன பண்ணலாம், பௌர்ணமிக்கு வைணவ சாமியை கும்பிடுற பெருமாளை கும்பிடுறவங்க பௌர்ணமி அன்று திருப்பதி சென்று வந்தா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு திருப்பம் வரும்னு சொல்றாங்க இல்லையா, கண்டிப்பாக அது நடக்கும். ஆயுளும் அவங்களுக்கு அதிகரிக்கும். பௌர்ணமி அன்று திருப்பதி சென்று வரலாம். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய ஸ்தலத்துக்கு சென்று நீங்க முத்து, அவருக்கு பிடிச்சது வந்துட்டு முத்து இல்லையா, முத்து வாங்கி நீங்க என்ன பண்ணலாம், அவருக்கு சாத்திட்டு வந்தீங்க அப்படின்னா அதுல இருந்து கூட நீங்க என்ன பண்ணலாம், தோஷமை நிவர்த்தி பண்ணி சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் தோஷம் இல்லைங்களா, அங்காரகன் தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒருவேளை அங்காரகனால உங்களுடைய ஆயுள் குறைபாடு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, செவ்வாய் அப்படின்னாலே யாரு, முருகன் இல்லையா, செவ்வாய்க்கு உகந்தவன் முருகன். வேற எங்கேயும் நீங்க போக தேவையில்லை. செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு ஐயோ செவ்வாய் தோஷம் இருக்கா, ஆணுக்கும் செவ்வாய் தோஷம் தான், பெண்ணுக்கும் செவ்வாய் தோஷம் இருந்தாதான் கல்யாணம் பண்ணிப்பாங்க, இல்லைன்னா என்ன பண்ண மாட்டாங்க, கல்யாணம் பண்ண மாட்டாங்க. சில பேருக்கு சுத்த ஜாதகம் இருக்கும், ஒருத்தருக்கு வந்துட்டு ஆணுக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருக்கும். அப்படி இருக்கவங்க ஒருவேளை செவ்வாய் பகவான உங்களுக்கு ஆயுள் தோஷம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், திருச்செந்தூர் சென்று கடல்ல நீராடி முருகப்பெருமானை வழிபாடு செய்தீங்க அப்படின்னா, உள்ளன்போடு நல்ல ஆன்ம ரீதியாக தரிசித்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க என்ன பண்ணலாம், நல்ல ஒரு பலனை காண முடியும். இது தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. எதையுமே வந்துட்டு ஒரு வாட்டி செஞ்சுட்டு 2 வாட்டி செஞ்சுட்டு விட்டுட்டீங்கன்னா அதுக்கு பலன் கிடையாது இல்லைங்களா. எந்த தோஷம் இருந்தாலும் நமக்கு வாழ்க்கை பூரா இருக்கக்கூடியது அது. ஏன்னா நம்ம கர்மாவாலதான் நமக்கு தோஷமே வந்திருக்கு. அப்போ போன ஜென்மத்துல பண்ண அந்த கர்மாவை கழிக்கிறதுக்காக இந்த ஜென்மத்துல அட்லீஸ்ட் நம்ம பரிகாரம் பண்ணியாச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த கர்மாவை தீர்த்து கொள்ளலாம். அப்ப என்ன பண்ணலாம், சிறப்பாக செவ்வாய் அப்படின்னாலே முருகன், எந்தெந்த முருகன் கோயில வழிபாடு செய்யலாம், அபிஷேகத்துக்கு வந்து நீங்க பணம் செலுத்தி அவங்களுக்கு வந்துட்டு முருகனுக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். திருநூறு அந்த மாதிரி அறுபடை முருகன் கோயில்களுக்கு சென்று வரலாம். 6 படை முருகனையும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, செவ்வாய் தோஷம் இருக்கவங்க ஒன்ஸ் நீங்க தரிசனம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். செவ்வாய் தோஷம், செவ்வாயால வரக்கூடிய ஆயுள் தோஷமானது நிவர்த்தி ஆகும். அதுவும் அந்த கடல் நீர்ல போய் நீராடிவாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நற்பலன் கிடைக்கிறது. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா புதனால் வரக்கூடிய தோஷம். புதன் அப்படின்னாலே என்னது, பெருமாள் தான், விஷ்ணு இல்லையா. சோ அப்ப என்ன பண்ணணும், விஷ்ணு வழிபாடு நம்ம அடிக்கடிக்க செய்து வரும் பொழுது அவரால் நம்ம ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். அப்படி ஒரு புதனால் உங்களுக்கு ஆயுள் தோஷம் இருந்துச்சு அப்படின்னா மீனாட்சி அம்மன், புதன் அப்படின்னாலே அதிகமாக சைவ சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா மீனாட்சி அம்மன் வழிபாடு செய்துட்டு வாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் தரிசனம் செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிட்டும் அப்படின்னா ஆயுள் தோஷம் நிவர்த்தி ஆகி நல்ல ஒரு ஆயுள் கிடைக்கப்படும். ஓகேங்களா? மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிக்குவாங்க, புதன் தோஷமானது நிவர்த்தி ஆகும். அதே வந்து வைணவ ஸ்தலமா இருந்தா விஷ்ணுவை நீங்க வழிபாடு பண்ணலாம். எந்த விஷ்ணு கோயிலாக இருந்தாலும் புதன் இருக்கக்கூடிய ஆட்சி இருக்கக்கூடிய
அந்த இடத்துல நீங்க இது பண்ணலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுடைய விஷ்ணு நாமத்தை சொல்லிட்டே வரலாம். அதாவது ஓம் மகாவிஷ்ணுவே நமக அப்படின்னு நாமத்தை சொல்லிட்டு வரும்போது அவங்களுக்கு புதனால் ஏற்படக்கூடிய தோஷம் நிவர்த்தி ஆகும். அப்படி இல்லாம ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா அப்படின்ற அந்த மந்திரத்தை 108 முறை டெய்லியுமே தூங்கி எழுதிச்சிடும். நீங்க என்ன பண்ணலாம், இந்த மரணம் செய்துட்டு வரும்போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மந்திரம் ஜபிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த புதனால் ஏற்படக்கூடிய ஆயுள் தோஷம் விலகுங்க. நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னன்னா குருவால் ஏற்படக்கூடிய ஆயுள் தோஷம். குரு அப்படின்னாவே என்னது, தட்சிணாமூர்த்தின்னு சொல்லக்கூடியது ஒண்ணும் கிடையாது. நீங்க சிவ ஆலயங்கள்ல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா முக்கியமாக வியாழக்கிழமையில குரு ஹோரையில பர்டிகுலரா நெய் தீபம் போட்டு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா குருவால் ஏற்படக்கூடிய ஆயுள் தோஷம் விலகு. இதை பண்ணாலே உங்களுக்கு போதும். ஓகேங்களா? இல்ல நான் வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னா குரு பயிற்சி அன்றைக்கு நீங்க ஒருவேளை வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்னா குரு பயிற்சி வருது இல்லைங்களா, வருஷத்துக்கு ஒரு முறையில எப்ப குரு பயிற்சி வருதோ அந்த டைம்லயும் நீங்க என்ன பண்ணலாம், அந்த பரிகாரத்தை செய்து கொள்ளலாம். கோயில்கள் எல்லாம் சில பரிகாரங்கள் குரு பயிற்சியில பரிகாரங்கள்லாம் செய்வாங்க. அதையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், சிறப்பாக செய்து கொண்டீங்க அப்படின்னா குருவால் ஏற்படக்கூடிய ஆயுள் தோஷம் விலகும். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன். ஒருவேளை சுக்கிரனால் உங்களுக்கு ஆயுள் தோஷம் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா தஞ்சை, கும்பகோணம், பூம்புகார் இந்த 3 சாலையும் ஒரு சேர அங்க போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா காஞ்சனூர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த கஞ்சனூர் அங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம், சுக்கிரன் அங்க சுக்கிரன் வழி இருக்காரு. சோ அங்க போய் நீங்க சுக்கிரன் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு சுக்கிரனால் ஏற்படக்கூடிய ஆயுள் தோஷம் நீங்கும். இது ஒரு ஃபர்ஸ்ட் ஒன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒருவேளை நீங்க சைவ சமயத்தை சார்ந்த கோயில்களுக்கு செல்லணும் அப்படின்னா பாபநாசத்தில் உள்ள அருவியில நீராடி அங்க இருக்கக்கூட ஈஸ்வரனை வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சுக்கிரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும். நெக்ஸ்ட் சனி பகவான். சனி பகவான் அப்படின்னாலே நம்ம யார சொல்லுவோம், தர்மகாரகன் இல்லையா? தர்மத்தின் அடிப்படையில் எல்லாத்தையும் நமக்கு சரிவர செய்து கொடுப்பவன் அப்படின்னா அதான சனி பகவான். சோ அந்த சனி பகவான் அப்படின்னாலே நம்ம என்ன பண்றோம், அதனாலதான் அந்த லாயர்ஸ் எல்லாம் பிளாக் போட்டிருக்காங்க. சோ பிளாக் அப்படின்னாலே உங்களுக்கு தர்மத்தை சொல்லக்கூடியது. நம்ம பிளாக்னா அது ஒரு என்ன சொல்றது, மிஸ்மேட்ச் கலர் அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். சோ பிளாக் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் கலர். ஏன்னா அதுதான் அட்ராக்டிவ் கூட. சோ நிறைய திருஷ்டி தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணும். அது என்ன பண்ணும், நிறைய விலகிறதுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். நமக்கு எதுவுமே என்ன சொல்றது, நமக்கு பிரதிபலிக்காது. சோ பிளாக் ஒரு பவர்ஃபுல் கலருங்க. சோ அப்ப நீங்க இந்த மாதிரி சனி பகவானால நீங்க ஒரு ஆயுள் தோஷம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்க கருமை நிறம் கொண்ட சனிக்கிழமைகள்ல கருமை நிறம் உடுத்தி நீங்க என்ன பண்ணலாம், அதை நீங்க உடுத்திட்டு வந்தீங்க அப்படின்னாலே சனி பகவான் வழிபாடு செய்துட்டு கருமை நிறம் உடுத்திட்டு வந்தீங்க அப்படின்னாலே சனி பகவானால ஏற்படக்கூடிய திருஷ்டி எல்லாமே ஆயுள் பலம் குறைவாக இருக்கு அப்படின்னா அது நிவர்த்தியாகி உங்களுக்கு சரிவர கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு வழிபாடு எப்படி செய்யலாம் அப்படின்னா சனி பகவானால உங்களுக்கு ஆயுள் குறைபாடு இருக்கு அப்படின்னா வழிபாடு பாத்தீங்க அப்படின்னா ஓம் சனீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிட்டு அந்த நவ கிரகங்கள்ல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கிட்ட உட்கார்ந்து நீங்க என்ன பண்ணலாம், அதாவது உட்கார்ந்துன்றத விட நின்று கொண்டு கூட நீங்க சாய்வாக தான் சனி பகவானை கும்பிடணும். ஏன்னா அந்த மோஸ்ட் பவர்ஃபுல் காட் இல்லையா? சோ அவருடைய ஒளி நமக்கு அதிகமாகவும் படக்கூடாது. சோ அப்ப என்ன பண்ணணும், நீங்க சாய்வாக நின்று அவரை வணங்கி அவருக்கு ஓம் சனீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டு வாங்க. சோ அதை ஜபிக்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். நல்ல ஆயுள் ஆரோக்கியம். வாரான சனிக்கிழமைகளை இதை செய்துட்டு வாங்க. தீபம் ஏற்றுங்க, எல் தீபம் ஏற்றுங்க. சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் சனிக்கிழமைகள்ல ஏற்றி வந்தாலும் உங்களுக்கு ஆயுள் தோஷமானது சனி பகவானால வரக்கூடிய தோஷம் நிவர்த்தி ஆகும். சரிங்களா? இதை பண்ணுங்க. நெக்ஸ்ட் ராகு தோஷம். ராகுவால ஏற்படக்கூடிய ஆயுள் தோஷம். அதாவது ராகுவால ஏற்படக்கூடியது அப்படின்னா ராகு கேது எல்லாத்துக்குமே அதிபதி அம்பாள் தான் இல்லைங்களா? சோ ராகுனாலே பாம்பு தான். அது அம்பாளுடைய அவதாரத்தில் தான் நம்ம அதிகமாக நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா? அந்த அவதாரமாக அதுல பாத்தீங்க அப்படின்னா கோயில் எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னா திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு நீங்க இளநீர் அபிஷேகம். எங்கெல்லாம் நீங்க இளநீர் அப்படின்னாலே ஆயுளை அதிகரிக்கக்கூடியது, சயின்டிபிக்கா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சக்தியை பெருக்கக்கூடிய இளநீர். அதே மாதிரி அதை நீங்க அபிஷேகத்துக்கு அம்பாளுக்கு சமயபுரம் மாரியம்மனுக்கு இளநீர் அபிஷேகம் செய்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆயுள் பலம் அதிகரிக்கும்.
ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம அதாவது ஆதரவற்றோர்களுக்கு நீங்க உடை தானம் செய்துட்டு வரும்பொழுது ராகுவால் ஏற்படக்கூடிய அந்த தோஷமானது விலகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ராகு கால பூஜைகளை நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யலாம். தொடர்ந்து 48 டேஸ்ல வரக்கூடிய 48 நாட்கள்ல ராகு கால பூஜை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா ராகுவால் ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். ஆயுள் தோஷம் மட்டும் இல்லைங்க, அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகி அவரும் சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் ராகு தான். அப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் போட்டு தருவார். சோ அந்த தோஷ நிவர்த்தி ஆகும் உங்களுக்கு ராகுவால் ஏற்படக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து கேது இல்லைங்களா? கேதுவால் ஏற்படக்கூடியது அப்படின்னாலே நம்ம என்ன சொல்றோம், கேதுனாவே ஞானக்காரர். அப்ப அந்த ஞானத்து அதிபதி பிள்ளையார் தான் இல்லைங்களா? நிறைய விஷயங்கள் பிள்ளையாருக்கு வந்து ஞானத்தை பத்தியும் நம்ம சொல்லியிருக்கோம். ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம். பிள்ளையார்பட்டி சென்று கோயில்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பிள்ளையார்பட்டி சென்று நீங்க பிள்ளையாரை தரிசனம் செய்து வரும்பொழுதும் உங்களுக்கு ஆயுள் அதிகரிக்கும். அதாவது கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷம் விலகும். அது முக்கியமா ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிள்ளையார் வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா சதுர்த்தி தினத்துல பிள்ளையார் 5:30 to 6:30 இல்லையா ஈவினிங் டைம்ல நீங்க அவங்கள வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன் வந்து இருக்கும். முக்கியமா இந்த கேது தோஷம் இருக்கவங்க எல்லாருமே போயிட்டு அந்த கோயில் இருக்க விநாயகர் கோயில் இருக்கக்கூடிய அந்த மரத்துக்கு அடியில இருக்கக்கூடிய அரச மரம் ஆலமரத்துக்கு அடியில விநாயகர் வச்சிருப்பாங்க. அது கூட நாகல் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த தெய்வத்தை நீங்க டெய்லி ஒரு 9 முறை சுற்றி வந்தாலே போதும். சுற்றி வந்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா அப்படின்னா கேதுவால் ஏற்படக்கூடிய அந்த ஆயுள் தோஷமானது விலகும். ஓகேங்களா? சோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று இல்லையா? நிறைய பேர் வந்து ஜோதிடத்தை கண்டு பயப்படுறாங்க. சோ இந்த பரிகாரங்களை சரிவர செய்து வந்தீங்க அப்படின்னாலே நிறைய நம்மளுடைய ஏன் இந்த பரிகாரங்களை நான் இன்னைக்கு பேசுறேன் அப்படின்னா இதை செய்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேறி இருக்காங்க. அதுக்குதான் ஜோதிடம். ஜோதிடம்னாவே நம்ம வாழ்க்கையை பற்றி அறியக்கூடியது, ஃபியூச்சரை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்க கூடியது இல்லையா? அப்போ இந்த ஃபியூச்சரை நம்ம முன்னாடியே தெரிஞ்சுட்டு ப்ரீவியஸாவே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த பரிகாரங்களை செய்து கொண்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை செய்து கொண்டு வரலாம். ஓகே சரி, ஆயுள் தோஷம் ரொம்ப முக்கியம், மாங்கல்ய தோஷம் முக்கியம். அடுத்தது தொழில் தோஷம். எந்த தொட்டாலும் தொடங்கல, எந்த தொழிலும் வரல, எந்த தொழில் பண்ணாலும் லாபமே இல்ல, சாரி நஷ்டம் தான் வருது. ஓகேங்களா? எந்த தொழில் தொடங்கினாலும் 1 மாசத்துல 2 மாசத்துல நெய்தாயிடுது. சோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக தொழில் தோஷம் இருக்கும் இல்லையா? தொழில் அப்படின்னு எடுத்துட்டோம்னாவே 10ஆம் வீட்டை தான் நம்ம தொழில் வந்து பேசுவோம். அப்போ ஒரு தொழிலை பத்தியும் வேலையை பத்தி பேசக்கூடிய வீடு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 10ஆம் வீடு. ஓகேங்களா? அப்ப அந்த 10ஆம் வீட்டுல தீய கிரகங்கள் அப்புறமா நமக்கு தடை செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நமக்கு தொழில் வந்து சரியில்லாம நஷ்டத்துல கொண்டு போய் விட்டுடும். ஓகேங்களா? சோ அப்ப அந்த தொழில் எப்படி சிறப்பாக நம்ம சேர்ந்து நாம அந்த தோஷம் நிவர்த்தி பண்றது, அதுக்கான பரிகாரங்கள் தான் என்ன அப்படின்னா தொழில் தோஷம் அப்படின்னு எடுத்துட்டாவே நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. கண்டிப்பா நிறைய பேருக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க அதை செஞ்சுப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு தொழில் நல்லா சிறப்புங்க. உங்களுடைய நட்சத்திரம் என்னைக்கு இருக்கோ, ஒருவேளை உங்களுடைய நட்சத்திரம் வந்து உங்க ஜென்ம நட்சத்திரம் இருக்கு இல்லையா, ஆயில்ய நட்சத்திரம் இருக்கு அப்படின்னா அந்த ஆயில்ய நட்சத்திரம் மாசத்துல ஒரு முறை வரும் இல்லைங்களா? அந்த மாசத்துல நீங்க என்ன பண்ணலாம், அந்த நட்சத்திரம் வர்ற நேரத்துல அந்த ஒரு கோயில்களுக்கு சிறப்பான ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அதிபதி அம்பாள் தான். ஓகேங்களா? இல்லைன்னா நாகல் வழிபாடு செய்யலாம், சர்ப்பங்களை வழிபாடு செய்யலாம். சோ அந்த மாதிரி நீங்க உங்களுடைய நட்சத்திரத்துல அந்த தெய்வத்துக்கு அதிபதி இருப்பாங்க இல்லையா, அவங்கள போய் நீங்க தரிசனம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் தோஷமானது நிவர்த்தி ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இதை பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு தொழில்ல வந்துட்டு நிறைய வந்துட்டு அடிபட்டிருக்கு, நிறைய நீங்க வந்து சரிவு ஏற்படுத்திருக்கு, நிறைய வந்துட்டு என்ன பண்ணலாம்னா தனம் வந்துட்டு நிறைய குறைபாடு வந்துருச்சு அப்படின்னா, சோ நீங்க லாஸ் ஆயிருக்கீங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்துட்டு வாங்க. சோ இந்த பரிகாரத்தை நீங்க நட்சத்திர பரிகாரம் செய்யும் பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், முருகன் வழிபாடு செய்தாலும் தனதானியம் உங்களுக்கு நல்லா பெருகும், தொழில் நல்லா சிறக்கும். முருகன் வழிபாடு அப்படின்னா லைக் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா கந்த சஷ்டி பாராயணம் காலை மாலை குளித்து இருவேளையும் நீங்கள் தொடர்ந்து 48 நாளைக்கு செய்யும் பொழுது உங்களுடைய தொழில் சிறக்கும். பெயர் புகழ், ஓகேங்களா, தன தானியம் லாபம் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த தொழில் சிறக்க முருகன் வழிபாடு முக்கியமா கந்த சஷ்டி பாராயணம் செய்து வாருங்கள். கண்டிப்பாக அதுல இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நம்ம உடம்புல மட்டும் மாற்றம் செய்யாது, நம்ம மனதிலையும் மாற்றம் செய்து நம்ம தொழில் மாற்றமும் ஏற்பட்டு
நமக்கு ஒரு சிறப்பான தொழில் அமைந்து நமக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற்றுத்தரும் என்பது சரியான உண்மைங்க. ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளுடைய முன்னோர்கள் இதை சொல்லிட்டு வச்சிருக்காங்க. சரிங்களா? நாமளும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அது கிடைக்கும். அப்படி இது பண்ணாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, முருகன் வழிபாடு செய்யறது. விநாயகரை பிடிக்கும் அப்படின்னா அவங்க சங்கடஹர சதுர்த்தியில என்ன பண்ணலாம் அப்படின்னா, விநாயகர் அகவல் நல்லெண்ணெய் தீபம், சாரி, விநாயகருக்கு பிடிச்சது வந்து பாத்தீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் விளக்கேற்றி தேங்காய் எண்ணெய அவருக்கு 48 நாட்கள் சங்கடஹர சதுர்த்தி அன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுல இருந்து தொடர்ந்து நீங்க 48 நாட்கள் வந்து ஈவினிங்ல ஒரு டைம் வச்சுக்கோங்க. மார்னிங் பண்ணுங்க, இல்லைன்னா ஈவினிங் பண்ணுங்க. மார்னிங்னா பிரம்ம முகூர்த்தத்துல இந்த பூஜையை பண்ணுங்க. சங்கடஹர சதுர்த்தியில ஸ்டார்ட் பண்ணுங்க. ஈவினிங் அப்படின்னா 5:30 to 6:30 அந்த நேரத்துலதான் சதுர்த்தி பூஜைகள்லாம் செய்வாங்க. சோ அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணலாம், விநாயகர் வழிபாடு செய்து, அதாவது தேங்காய் எண்ணெய் ஒரு தீபம் ஏற்றி வைங்க. ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சு தேங்காய் எண்ணெய் வச்சு ஏற்றி வைத்து எனக்கு நல்ல தொழில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு கண்டிப்பாக விநாயகரும் உங்களுக்கு அந்த தொழிலை சிறக்க செய்வார். சரிங்களா? சோ இத வந்து நம்மளோட முன்னோர்கள் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. முருகன் வழிபாடு, சதுர்த்தி விரதம் இதெல்லாம் என்ன பண்ணணும்னா நமக்கு தொழிலை வந்து சிறக்கக்கூடியதாக இருக்கும். இன்னொன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அம்பாள் வழிபாடுல துர்க்கை அம்மன் வழிபாடு, ராகு கால பூஜை பாருங்க எல்லாத்துலயும் வருது. நீங்க ராகு கால பூஜை டெய்லியுமே செஞ்சுட்டு வந்தீங்க. ராகு காலம் அப்படின்னாவே நம்ம ஒதுக்குறோம். ஆனா ஆன்மீகத்துக்கு அதுதான் பெஸ்ட். தொழில் சிறக்கிறதுக்கும் அதுதான். ஏன்னா உங்களுக்கு சுகபோக வாழ்க்கையை தரக்கூடிய அந்த ராகு நேரம் தான் பெஸ்ட் நேரம். சோ அது வந்து கெட்ட நேரம்லாம் கிடையாது. ராகு நேரத்துல செய்யும் போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள், எந்த விஷயம் செய்யணுன்ற ஆன்மீக விஷயங்கள் நீங்க செய்யலாம். ஓகேங்களா? மத்த எந்த விஷயமும் செய்யக்கூடாது. நமக்காக எதுவும் செய்யக்கூடாது. ஓகேங்களா? அதாவது இல்லற வாழ்க்கைக்காக நீங்க சில விஷயங்கள் ராகு காலத்துல செய்யக்கூடாது. மத்தபடிக்கு ராகு காலத்துல இந்த மாதிரி தொழிலுக்கான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நீங்க என்ன பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஓகேங்களா? ஆன்மீக விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்துட்டு ராகு காலத்துல செய்யும் பொழுது, அந்த நேரத்துல நீங்க வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக அது நடக்கும். ஓகேங்களா? சோ அதனால நீங்க அந்த ராகு நேரத்தை ஒதுக்காம தொழிலுக்கு சிறக்கணும் அப்படின்னாலும் ராகு காலத்துல வரக்கூடிய துர்க்கை அம்மனை அந்த நேரத்துல பூஜை செய்வீங்க அப்படின்னா அம்பாள் வழிபாடு சிறப்பாக இருக்கும். செல்வ செழிப்பை மற்றும் ராகு வந்து அள்ளி தருவார் உங்களுக்கு. ஓகேங்களா? அள்ளி கொடுக்கறதும் அவர்தான், கிள்ளி கொடுக்கறதும் அவர்தான். ஓகேங்களா? கிள்ளியை விட்டுருவாரு. சோ அவர் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி நீங்க ராகு இதுல பண்ணும்போது, ராகு நேரத்துல இந்த வழிபாடு செய்யும் போது தனதானியம் எல்லாம் உங்களுக்கு, தொழில் எல்லாமே சிறக்கும். ஓகேங்களா? சோ இந்த தொழில் தோஷம் நிவர்த்தி பண்ண இந்த ஒரு 3 பரிகாரம் சொல்லியிருக்கேன். பண்ணுங்க. இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. தேவைப்பட்டா நீங்க அதை செய்யுங்க. இதுல ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. நான் இப்ப சொன்னது எல்லாம் உங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். அதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிட்டு, உங்க ப்ராப்ளம்கான சொல்யூஷன் எடுத்துக்கிட்டு அதை நீங்க சரிவர செய்துட்டு வாங்க. சரிங்களா? அது பாருங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம திருமண தோஷம் என்று சொல்லக்கூடிய கலத்திர தோஷம். கலத்திரம் திருமணம் அப்படின்னாவே அதுவும் என்னது, மாங்கல்ய ஸ்தானத்துக்கு 8ஆம் வீடு நம்ம சொன்னோம். கலத்திர ஸ்தானம் அப்படின்னாவே 7ஆம் வீடு. 7ஆம் வீடு கரெக்டா இருந்துச்சுன்னா நமக்கு திருமண பாக்கியம் நல்லதாக அமையும் இல்லையா? அது வந்து சரிவர இல்ல அப்படின்னா அதுதான் கலத்திர தோஷம் என்று சொல்றோம் இல்லைங்களா? அப்ப இதுக்கு என்னென்ன பரிகாரம்? நிறைய நாள நமக்கு நிறைய விஷயத்தினால திருமண தடை ஏற்படும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், திருமண தடை வருது அப்படின்னாலே அமாவாசையை எடுத்துக்கணும். அமாவாசை வரக்கூடிய அந்த நேரத்துல அம்பாளை பூஜித்து வந்தீங்க அப்படின்னா, அமாவாசை தினத்துல நைட் இரவு நேரத்துலதான் நமக்கு வந்து சிறப்பு இல்லைங்களா? அந்த நேரத்துல நீங்க பூஜிக்கும் பொழுது 6 மணி வாக்குல, ஒரு 6 to 7, 7 to 8 அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம், அமாவாசையில பூஜை செய்து ஒரு 4 பேருக்கு அன்னதானம் செய்தீங்க அப்படின்னா அம்பாளை நினைத்து கண்டிப்பாக திருமண தடை வந்து நிவர்த்தி ஆகும். அதுக்கப்புறம் அந்த நான் சொன்ன மாதிரி திருமண தடை நிவர்த்தி ஆகிறதுக்கு ஒரு 9 சுமங்கலி பெண்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மஞ்சள், குங்குமம், கயிறு, அதுக்கப்புறம் முடிஞ்சா நீங்க என்ன பண்ணலாம், உங்களால முடிந்த ஒரு தானம் ஏதாவது இது ரிலேட்டடா நீங்க பண்ண மங்க பொருட்கள் ஏதாவது நீங்க வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த திருமண தடையானது நாளடைவில் நிவர்த்தி ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அருவிகள்ல நீராடணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நம்மளுடைய அந்த உடம்புல இருக்கக்கூடிய தோஷமும் சரி, மனதால இருக்கக்கூடிய தோஷங்களும் சரி, அருவிகளில் நீராடும் பொழுது கண்டிப்பாக குறையும். சோ நிறைய நெகட்டிவ்ஸ் நமக்கு இருக்கும் பொழுது கூட நம்ம போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டீங்க அப்படின்னா தண்ணி ஊத்துறீங்கனாலே அந்த தண்ணிக்கு அவ்வளவு ஒரு சிறப்புங்க, அவ்வளவு ஒரு பவர்ஃபுல். சோ அந்த அருவியில இல்ல கடல்ல குளிக்கும் போது உங்களுக்கு அந்த தோஷமானது நிவர்த்தி ஆகும் சொல்றாங்க. அருவியிலயோ இல்ல ஒரு கடல்லையோ போய் முழுகிட்டு வந்து அந்த அப்ப வந்துட்டு ஒரு வழிபாடு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா முழுங்கிட்டு வந்துட்டு அந்த தண்ணியில வந்துட்டு உங்களுக்கு நெகட்டிவ் எல்லாம் போயிடும்.
ஓகேங்களா? அந்த நெகட்டிவ் எனர்ஜி ரிலீவ் ஆயிடுச்சுனாவே மோஸ்ட்லி உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே நல்லதே நடக்கும் இல்லையா? அதையெல்லாம் ரிலீவ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் அந்த தண்ணி வந்து நெகட்டிவ் எனர்ஜி எடுத்துக்கும். அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணலாம், சிறப்பாக வழிபாடு செய்து வாங்க. குளிச்சுட்டு அருவியில நீராடி அம்பாளை வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை கூட நீங்க என்ன பண்ணலாம், குலதெய்வத்தை கூட நீங்க அமாவாசையில பூஜிட்டு வந்தீங்க அப்படின்னா குலதெய்வத்தால ஆகாது எதுவுமே கிடையாது. சோ திருமண தடை வருது அப்படின்னா தொடர்ந்து நீங்க குலதெய்வத்தை கூட எடுத்து என்ன பண்ணலாம், பூஜை செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நற்பலன் கிடைக்கும். நீங்க அமாவாசை, பௌர்ணமி இந்த தினத்துல எல்லாத்துலயுமே சிறப்பு பூஜைகள் செய்து வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜன்ம நட்சத்திரத்திலயும் நீங்க என்ன பண்ணணும், உங்க பேரை சொல்லி இந்த மாதிரி உங்களுக்கு என்ன அந்த ப்ராப்ளமோ அதை சொல்லி நீங்க என்ன பண்ணணும், பூஜை செய்துட்டு வரும்போது அது சொல்யூஷன்ஸ் வந்து எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும் போதும் உங்களது ஒவ்வொரு ஜன்ம நட்சத்திரத்திலும் சிறப்பான வழிபாடு செய்யுங்க. அப்பயும் உங்களுக்கு தேவையானது கிடைக்கும். திருமண தோஷம் மட்டும் கிடையாது, உங்களுக்கு தேவையானது கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் என்ன பண்ணலாம்னா எந்த கோயிலுக்கு செல்லலாம் பார்க்கலாம். திருமண தடை நிகழ்த்தி அப்படின்னாலே நாகை மாவட்டத்துல இருக்கக்கூடிய என்ன பண்ணலாம் அப்படின்னா மயிலாடுதுறையில இருக்கக்கூடிய அந்த வைத்தீஸ்வரன் கோயில்ல போயிட்டு அந்த வைத்தீஸ்வரனையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, அம்பாளையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஒரு சேர நீங்க தரிசனம் பண்ணும்போது திருமண தடையானது நிறைய பேருக்கு நிவர்த்தி ஆயிருக்குங்க. சோ இந்த பரிகாரம் வந்து நல்லாவே உங்களுக்கு பொருந்தும். ஓகேங்களா? வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று திருமண தடை உள்ளவர்கள் கண்டிப்பாக அந்த வைத்தீஸ்வர பெருமானை சேவிச்சுவாங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து நற்பலன் கிடைக்கும். அதை கொண்டு வந்து அங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உப்பு வாங்கி கொடுக்கணுமா கோயில்ல. அப்படி உப்பு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்க திருமண தடை நிவர்த்தியாகி நல்ல ஒரு மாங்கல்ய பலம் கிட்டும், திருமண தடை நிவர்த்தியாகும். ஓகேங்களா? நிறைய விஷயம் இருக்கு. திங்கக்கிழமையில சிவாலயங்களுக்கு சென்று நீங்க என்ன பண்ணலாம், அபிஷேக பொருட்கள் வாங்கிட்டு இருக்கலாம். வாரம் வாரம் அட்லீஸ்ட் திங்கக்கிழமை பிக்ஸ் பண்ணிக்கோங்க. திங்கக்கிழமையில உங்களுக்கு 4 to 6 ஈவினிங்ல வந்துட்டு பூஜை பண்ணுவாங்க சிவன் ஆலயத்துல. அந்த நேரத்துல போய் நீங்க என்ன சிவாலயத்துல கோயிலுக்கு தேவையான பூஜை பொருட்கள் வாங்கி நீங்க கொடுக்கலாம். பால், பழம், ஓகேங்களா? என்ன தேவையோ அதெல்லாம் நீங்க வாங்கி கொடுக்கலாம். தேன், கோயில்ல ஒருவேளை அவங்களுக்கு இது என்ன வேணும் அப்படின்னாலும் நீங்க அதை வாங்கி கொடுக்கலாம் தீபம் ஏற்றுறதுக்கு. இதெல்லாம் நீங்க சிறப்பாக சிவாலயங்களுக்கு செய்யும் பொழுது உங்களுக்கு திருமண தடையானது நிவர்த்தியாகும். அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட வசதி வாய்ப்பு இருக்கு அப்படின்னா சிவ ஆலயங்கள் கட்டி வரலாம். உங்களுக்கு பிடிச்ச ஆலயம், சிவாலயம் மட்டும் கிடையாது, பிடிச்ச ஆலயத்தை வச்சுட்டு நீங்க தொடர்ந்து பூஜை செய்துட்டு வரும்போது வாழ்க்கையானது சிறப்பாக இருக்கும். திருமண தடை இல்லாம நீங்க தம்பதி சமேதராக நீங்களும் சந்தோஷமா வாழ்றதுக்கு ஒரு வழி கிடைக்குங்க. கோயில் கட்டி அங்க வந்துட்டு நீங்க பிரதிஷ்டை பண்ணி அதாவது சிவபெருமான் அப்படின்னா சிவனும் பார்வதியும் நீங்க பிரதிஷ்டை பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், பூஜித்து வரும் பொழுது உங்களுடைய திருமணம் வாழ்க்கை எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஒருவேளை புனரமைக்க முடியாத கோயில்கள் இருக்கு அப்படின்னா அந்த கோயில்களையும் நீங்க என்ன பண்ணலாம், சரிவர கொண்டு வந்து நீங்க அதை சரிவர செய்து வந்தீங்க அப்படின்னா அதுக்கான விஷயங்கள் எல்லாம் நீங்க முன்னெடுத்து அதை புனரமைச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த திருமண தடையானது நிவர்த்தியாகும். இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போனா கோதானம் பண்ணலாம். ஓகேங்களா? பசு வாங்கி தந்தீங்க அப்படின்னாலும் பிராமணர்களுக்கோ இல்ல கோயில்களுக்கோ நீங்க பசுதானம் பண்ணீங்க அப்படின்னாலும் திருமண தடை நிவர்த்தியாகும். அகைன் திருச்சி ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதரையும் பெருமாளையும் ரங்கநாதரையும் ரங்கநாயகி தாயாரையும் சேவிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா முழு தடையும் திருமண தடை நிவர்த்தியாகும். ட்ரை பண்ணி பாருங்க. சோ இதெல்லாம் தான் நாம வந்துட்டு இன்னைக்கு பரிகாரங்களாக ஆன்மீக தத்துவங்கள் நிகழ்ச்சியில இதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. இன்னும் நிறைய இருக்கு. நான் இன்னொரு கிளாஸ்ல வந்து இதை தொடர்ந்து உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். இன்னைக்கு நேரம் ஆனதுனால இன்னைக்கு என்னுடைய இந்த ஸ்பீச்சை முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த பரிகாரங்களை செய்து நம் வாழ்க்கை வளமோடு சிறக்க மகிழ்ச்சியாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கங்கள். இந்த வாய்ப்பை அளித்த எனக்கு சிவபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அனைத்து அடியார் பெருமக்களும் என்னுடைய நன்றிகள். வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. முடிச்சுக்கலாங்களா? நன்றிங்க. நன்றி.